பொண்ணே என் மோவனுக்கு நல்லா பிடிச்சிருக்கு. என் மவளுக்கும் மாப்பிள்ளையே பிடிச்சிருக்கான். கேக்கேன்னு நினைச்சுக்கிடாதியா. 29 வயசு வரைக்கும் உன் பொண்ணுக்கு கல்யாணம் முடியாம இருந்திருக்கு. அப்ப எதுவும் குத்தம் குறை இருக்குமா? அப்படிலாம் ஒண்ணும் இல்லம்மா. எப்பா கொஞ்சம் அமைதியா இருங்க, நான் பேசிக்கிட்டேன். என்ன கேட்டீங்க? 29 வயசு வரைக்கும் கல்யாணம் முடியலையே, ஏதாவது குத்தம் குறை இருக்குமாண்ணா? குத்தம் குறை எல்லாம் ஒண்ணும் இல்ல, எல்லாமே நிறைய தான் இருக்கு. நீ சொல்லுது ஒண்ணும் புரியலையே. என்னது நிறைய இருக்கு? என்னன்னு விலைக்கு சொன்னா நான் கொஞ்சம் புரிஞ்சுக்கிடுவேன். நான் நல்லா படிப்பேன், அதனால நிறைய மார்க் வாங்கினேன். நல்ல ஒரு கம்பெனில கை நிறைய சம்பளமும் கிடைச்சி. பரவாயில்லையே. சம்பளம் நிறைய கிடைச்சனால 2 வீடு வாங்கியிருக்கேன், 2 பைக் வாங்கியிருக்கேன், பேங்க் பேலன்ஸும் கொஞ்சம் நிறையவே வச்சிருக்கேன். ஒரு பொண்ணு நான் கஷ்டப்பட்டு படிச்சு வேலை பார்த்து இவ்வளோத்தையும் சேர்க்கறதுக்குள்ள 29 வயசு ஓடி போயிட்டு. உங்க மொவனுக்கு கூட 40-45 வயசு தாண்டி இருக்குன்னு சொல்லி சொன்னாங்களே. உங்க மொவனும் படிச்சிருக்காரு, வேலை பார்க்காரு, எத்தனை வீடு வாங்கி வச்சிருக்காரு, எத்தனை பைக் வாங்கி வச்சிருக்காரு, எவ்வளவு பேங்க் பேலன்ஸ் வச்சிருக்காரு, சொல்லுங்க பாப்போம். என்ன கேட்ட கேள்விக்கு பதிலா காணல? வாயை மூடிட்டு இருக்கீங்க. வர வேண்டியது பொண்ணு பார்க்க வேண்டியது, என்னத்துக்கு என்னவா கேள்வி கேட்க வேண்டியது? யார் மனசு வருத்தப்படும் என்னன்னு எதை பத்தி யோசிக்கிறது கிடையாது. மாப்பிள்ளை விடுங்கிற கெட்டு. இம்மா அவங்க பேசுறது கரெக்ட் தானம்மா? மாப்பிள்ளை விடுனா 2 கொம்பு முளைச்சிருக்குன்னு அர்த்தமா? தேவையில்லாம எதையும் பத்தி பேசிட்டு இருக்காத. எனக்கு அந்த பொண்ணை தான் பிடிச்சிருக்கு, அந்த பொண்ணை தான் நான் கிட்ட போறேன்.